சக்தி. அடிப்படையில் நல்ல குணங்கள் அன்பு, பண்பு, பாசம், இரக்கம் என்ற இந்த குணங்கள் உங்களிடையே அடிப்படை குணங்களாக அமைந்திருக்குமானால் நீங்கள் பள்ளத்தில் விழுந்தாலும் சமாளித்து கொண்டு எழுந்துவிட முடியும். வம்பு, துன்பு, போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு போன்ற கெட்ட குணங்களே உங்கள் அடிப்படை குணங்களாக அமைந்திருக்குமானால் பள்ளத்தில் விழுந்தாலும் எழுந்திருக்க முடியாது. ஆன்ம முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தொண்டு செய்வது, மன அமைதியோடு இருப்பது, பொறாமையை அகற்றிக் கொள்வது, போதையை ஒழிப்பது, உழைப்பால் உயர்வது, இன்ன பிற ஆன்ம முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை எல்லாம் இங்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். புத்தியோடு பயன்படுத்தி கொண்டு கரையேறி வருவது உங்கள் பொறுப்பு. அவ்வப்போது சரிப்படுத்தி கொள்ள மிருகங்கள் புல்வெளியில் புரண்டு உடம்பில் உள்ள அழுக்கை போக்கிக் கொள்கின்றன. தண்ணீரிலேயே வாழும் மீன் பகல் நேரத்தில் கரையோரமாக ஒதுங்கி வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறது. வெயிலில் காயும் மரங்கள் மழைக்காலத்தில் குளிர்ச்சியை பெற்றுக்கொள்கின்றன. இயற்கை பொருள்கள் யாவும் அவ்வப்போது தேவைகளை பெற்று சரி செய்து கொள்கின்றன. அதுபோல மனிதர்களாகிய நீங்களும் உலகியல் விஷயங்களிலேயே மூழ்கிவிடாமல் ஆன்ம வளர்ச்சிக்கான தேவைகளை பெற்று உங்களை அவ்வப்போது சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதன் நல்ல முறையில் வாழ ஆன்மா தேவைப்படுகிறது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.